ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? திருச்சியில் இன்னைக்கு பயங்கர மழைங்க. காலையில் ஒரு 7 மணிக்கெலாம் பெரிய மழை. இப்போ மணி ஒரு 10 ஆகுது, மழை நின்றுடுச்சு. நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருந்தது தோட்டத்தில். நான் மழைனாலும் கொடை பிடிச்சிட்டு பார்த்துருவேங்க தோட்டத்தில் என்னென்ன புதிய பூக்கள் பூத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா சேஞ்சிங் ரோஸ் இன்னைக்கு பூத்துருக்குங்க. ஃபர்ஸ்ட் டே. இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பூ. இந்த குச்சி பாருங்களேன், ரொம்ப சின்னதுதான். இங்க பாருங்க, இவ்வளவுதான். சின்னதுலே நம்மளுக்கு ஒரு பூ பூத்துருக்கு, சேஞ்சிங் ரோஸ். ஆக்சுவலி இது பாத்தீங்கன்னா நாங்க ஸ்கூல் டேஸ்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆன்டி வீட்டில் இருக்கும். காலைல போகும்போது நிறைய கொத்து கொத்தா பூக்குங்க, நிறைய இருக்கும், ஃபுல்லா ஒயிட்ல இருக்கும். ஈவினிங் நான் ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது பாத்தீங்கன்னா எல்லாம் பிங்க் கலர்ல மாறிடும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, ஈவினிங் நான் வீடியோ எடுத்து காட்டுறேன் பாருங்க. இதே சேஞ்சிங் ரோஸ் இப்பவே கொஞ்சம் லைட்டா கலர் மாறிடுச்சுங்க. 10 மணிக்கே. நான் 7 மணிக்கு பார்த்தப்போ நல்லா பியூர் ஒயிட்டா இருந்தது. சேஞ்சிங் ரோஸ் பாத்தீங்கன்னா நீங்க கட்டிங்ல நல்லா வருதுங்க. இடம் இருக்கிறவங்க தரையில வச்சா நல்ல ஒரு குட்டி மரமா நல்லா ரொம்ப அழகா நிறைய பூத்துக்குழுங்கிற பூ பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். இடையிலலாம் பாருங்க, நம்ம இந்த மாதிரி 20 லிட்டர் கேன்ல கூட வைக்கலாம். நம்மளுக்கு 1-2 பூ அழகா கொடுக்கும். சரிங்க, நான் உங்களுக்கு ஈவினிங் காட்டுறேன் இந்த சேஞ்சிங் ரோஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சரிங்களா? மணி இப்போ 4:15 ஆயிடுச்சுங்க. ஈவினிங் 4:15 ஆயிடுச்சு. இப்ப நம்ம சேஞ்சிங் ரோஸ் எப்படி இருக்குன்னு பாக்கலாமா? எங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. வா, என்ன ஒரு கலர்! அப்படியே மாறிடுச்சு பாருங்க கலரு. நான் ஆக்சுவலா காலைல எங்க பாப்பா கிட்ட இந்த பூவை காட்டினேங்க. இந்த பூ என்ன கலர்ல இருக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க வெள்ளை கலர்ல இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஈவினிங் நான் ஒரு மேஜிக் பண்றேன், இந்த பூ பிங்கா மாறும் அப்படின்னு சொன்னேன். அதே போல ஈவினிங் இப்ப கொண்டு காட்டினேன். அவங்க எப்படிமா இது மாறுச்சு ரொம்ப ஆச்சரியமா கேக்குறாங்க. அதனால இந்த செடி நீங்க வீட்டுல வாங்கி வளர்த்துங்க, குழந்தைங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. இதை பார்க்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்படி எல்லாம் பூச்செடிகள் இருக்கா அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான்லாம் அது சின்ன பிள்ளை பார்த்ததுங்க. கிட்டத்தட்ட ஒரு எப்படி 20 வருஷத்துக்கு மேல ஆச்சு. நான் நர்சரியில சொல்லி வச்சு எனக்கு இது மாதிரி சேஞ்சிங் ரோஸ் கிடைச்சா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சு வாங்கினேன். நீங்களும் இப்ப நிறைய நர்சரியில கிடைக்குதுங்க. அதனால நீங்களும் சொல்லி வச்சு கண்டிப்பா செடி வாங்கி வளர்த்துங்க. நிறைய இடம் வேணும் அவசியம் இல்லை. இடம் இருக்கிறவங்க கீழே வச்சு வளர்த்தலாம், இல்லைன்னா இது மாதிரி பாட்ல கூட வச்சு வளர்த்துங்க. குழந்தைங்களுக்கு இயற்கையை கத்துக் கொடுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க சந்தோஷப்படும் போது அதாவது காலைல ஒரு கலர் இப்போ ஒரு கலர்ல இருக்கே அப்படின்னு அவங்க சந்தோஷப்படும் போதே நம்மளுக்கு பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால கண்டிப்பா நீங்களும் இந்த செடியை வீட்டுல வளர்த்துங்க. பெரிய மெயின்டெனன்ஸே இல்லைங்க. நான் எதுவுமே ஒரு உரம் எதுவுமே கொடுக்கறது இல்ல. ஜஸ்ட் வெறும் தண்ணி மட்டும் தான் ஊத்தி விடுறேன். பாருங்க, சின்ன செடியில நம்மளுக்கு பூத்துருச்சு. இன்னும் கொஞ்சம் பெருசானா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதனால கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க செடி உங்க வீட்டுல. சரிங்களா? மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.